வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும். ஏன்னா இது முழங்கால் வலி உள்ளவங்களுக்கு இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. டாக்டர் சொன்னதும் நீங்கள் மூட்டு வலி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. மருந்து சாப்பிட்டாலும் வலி குறையலை, நடக்க முடியலை, படிக்கட்டு ஏறவே முடியலை. இந்த வார்த்தை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பார்க்குற உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால், உங்கள் தாத்தா பாட்டி யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருந்தா ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் முழங்கால் வலிக்காக நீங்கள் ஆப்ரேஷன் தான் ஒரே வழி, நான் சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது 90 வயதானாலும் ஒரு பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கத்தி வைக்காம காசு செலவு செய்யாம கஞ்சி குடிச்சா போதும். அந்த கஞ்சியை நீங்கள் குடிச்சு பாருங்க, அது உண்மைதாங்க. ஆமாம், இன்னைக்கு அந்த கஞ்சி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை எப்படி குடிக்கணும், யார் குடிக்கக்கூடாது, எவ்வளவு நாள் குடிக்கலாம், எவ்வளவு நாட்களில் அந்த மாற்றம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழங்கால் வலி மற்றும் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இதை பார்த்துட்டு ஒரு முறை யோசித்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். முழங்கால் வலி ஏன் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன செய்யணுங்கிற சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம். அது முழங்கால் வலி சும்மா திடீர்னு வரவே செய்யாது. அது வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா, அந்த முழங்கால்களில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ் தேய்மானம் ஆகிறதுனால வரும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, சைனோவல் ஃப்ளூயிட் அது குறையிறதுனால வரும். மூணாவது காரணம் கால்சியம் மெக்னீஷியம் குறைபாடு. இந்த உணவுகளை நம்ம ஒழுங்காக எடுக்கலைன்னா அந்த கால்சியம் மெக்னீஷியம் குறைய ஆரம்பிக்கும். கால்சியம் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து நான்காவது காரணம்னா, உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அடுத்து வயது, 50 வயதுக்கு மேலே அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். முதல்ல 50 வயசு, ஆனால் இப்போ 40 வயசுலேயே ஹார்மோனல் சேஞ்ச் நடக்க ஆரம்பிக்குது. முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் அந்த மெனோபாஸ் 40 வயசுலேயே இப்போ வந்துடுது. ஸோ இதனால் இந்த ஹார்மோன் சேஞ்ச்னால் நிறைய பேருக்கு மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அடுத்து ஆறாவது காரணம் என்னென்னா, வெறும் மருந்து மட்டுமே சாப்பிட்றது. ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் மருந்தையும் மாத்திரையும் சாப்பிட்றது, உணவை கவனிக்கிறதே இல்லை. இப்போ நம்ம மூட்டு வலின்னு சொன்னோன்னே எத்தனை பேர் கால்சியம் குறைபாடுனால தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம் உள்ள உணவுகளை எடுத்திருப்பீங்க. கால்சியம் டேப்லெட்டை போய் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடனே உங்களுக்கு எலும்பு தேஞ்சிருக்குது, அதனால தான் மூட்டு வலிக்குது சொன்ன உடனே என்ன பண்ணிடுவீங்க, அங்கே கால்சியம் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் மருந்து மாத்திரை மட்டும்தான் டாக்டர் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டுமே சாப்பிட்டால் இது சரியாகாது. இது உடலுக்குள்ள அந்த பழுதானது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி அதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த மூட்டு வலி அறுவை சிகிச்சையோடைய உண்மையான நிலை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பயம் காட்டுறதுக்காக இதை நான் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். சர்ஜரி பண்ணுறதுக்கு, அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு செலவு அதிகமாகும். வயதானவர்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி கேரண்டியே இருக்காது. திரும்பியும் கூட வலி வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில பேருக்கு சரியாகும், ஒரு சில பேருக்கு சரியாகாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கால்களை போய் கத்தியால் குத்தி இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி தான் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உணவுகளை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையை நீங்கள் கைவிடலாம். இல்லை எனக்கு இந்த உணவுகளும் எனக்கு பலன் அளிக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிடலாம். ஸோ ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது, அதனால தான் நம்ம முன்னோர்கள் சர்ஜரியே இல்லாமல் எப்போவுமே 80-90 வயசு வரைக்கும் நடந்துட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் யார் ஆப்ரேஷன் பண்ணது கை கால்களுக்கு? இப்போ தான் கால் வலி, மூட்டு வலி, கை வலின்னு சொல்லிட்டு
உணவுகளை மறந்து மருந்துகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கால்களை வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அதிசய கஞ்சி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பார்லி தாங்க. இது பழங்கால சித்த வைத்தியம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்கள் கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது பார்லி, கொள்ளு, ஜீரகம், சுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கஞ்சியாக தயாரிக்க போகிறோம். இதனுடைய சக்திகள் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுடைய கார்டிலேஜ் அந்த லூப்ரிகேஷனுக்கு இது உதவி பண்ணும். அந்த ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த வலி வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு, அந்த இன்ஃப்ளமேஷனை முழுமையாக குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். எலும்புகளுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது, நரம்பு வலியை வந்து குறைக்கக்கூடியது. இப்போ நம்ம கஞ்சியை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்லி அரிசி 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, கொள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, சுக்குத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, தண்ணி வந்து 3 கப் எடுத்துக்கிறேங்க, கல் உப்பு போட்டுக்கிறேங்க. நைஸ் உப்பு வேண்டாம், கல் உப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேங்க. இதை செய்யறதுக்கான செய்முறையை பார்த்துடலாம். பார்லி கொள்ளை வந்து 6 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் குக்கரில் 3 விசில் விடுங்க. இல்லை எங்கள் வீட்டில் குக்கர் இல்லை, பானை தான் இருக்குது அப்படின்னா பானையில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எப்படி சாதம் வடிக்கிறீங்களோ அந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு வடிச்சுக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோங்க. நல்லா அதை கஞ்சி பதத்தில் இருக்கணும். எல்லாமே மசிச்சுட்டு அது கூட ஜீரகத்தையும் சுக்கையும் நல்லா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வந்து குடிங்க. இது கூட நீங்கள் பால் சேர்க்க கூடாது, பாலை சேர்க்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமான சூடாகவும் குடிக்கக்கூடாது. நம்ம நாக்கு பொறுக்கிற அளவுக்கு இளம் சூடாகவே நீங்கள் குடிக்கணும். இதை எப்படி குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். வாரத்தில் 4 நாட்கள் வந்து எடுக்கணும். தொடர்ந்து 48 நாட்கள். இங்கே நிறையா பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா இருக்கும், இவங்க ஃபஸ்ட்டு வாரத்தில் 4 நாள்னு சொல்கிறாங்க, அப்புறம் தொடர்ந்து 48 நாட்கள். அதாவது ஒவ்வொரு வாரத்துலேயும் 7 நாளில் 4 நாள் எடுத்து அப்படியே கணக்கு பண்ணிக்கிறேங்க. 4 நாள் 4 நாள் 8 அந்த மாதிரி கணக்கு பண்ணி 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் 10 நாள் நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு உடலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த எலும்புகளில் ஏற்பட்ட அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். படிக்கட்டில் நீங்கள் கம்பீரமாக நம்பிக்கையாக நீங்கள் நடக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்கள் உடலில் மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். எந்த நாளில் 7லேருந்து 10 நாள்லேயே சூப்பரான ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 30 நாட்களில் முழங்கால்களில் வந்து ஒரு உறுதி கிடைக்கும். அந்த டொடக்குன்னு கேட்குற அந்த சத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இதை வந்து இந்த கஞ்சியை குடிக்கக்கூடாதுன்னா, கடுமையான கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது. இல்லை எனக்கு பார்லி சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படின்னா அலர்ஜி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கர்ப்பிணி பெண்கள், இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க 3 பேருமே உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு எடுக்கிறது ரொம்ப மிகச்சிறந்தது. சரி, இந்த பார்லி கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது கூட சில உணவுகளையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேகமாக உங்களுடைய கால்கள் வந்து பலமாக ஆரம்பிக்கும். அந்த மூட்டு வலிகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அது கூட சேர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா, முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ உங்களுடைய கால்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி எள்ளு ப்ளஸ் வெல்லம், எள்ளையும் வெல்லத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கால்களுக்கு, எலும்புகளுக்கு, எலும்பு தேய்மானத்திற்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வாரம் 2 நாளாவது நீங்கள் மீன் வகைகளை வந்து எடுத்துக்கிறேங்க. கால்சியம் நிறைந்த மீன்களை எடுத்துக்கிறேங்க. அடுத்து வேர்க்கடலையும் உங்கள் உணவில் வந்து கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். நிறைய வேணால் 1 கைப்பிடி வேர்க்கடலையாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேங்க. அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா, அதிகமாக சர்க்கரை, அதிகமாகவே இல்லைங்க, சர்க்கரையே நீங்கள் எடுக்க வேண்டாம்.
அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த சுகர் அது ஸ்லோ பாய்சன். ஸோ அந்த சர்க்கரையை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள்னால் என்ன? ஸ்நாக்ஸு, ரெடிமேடு ஃபுட்டு, நூடுல்ஸ், மேகி, ரெடிமேட் சப்பாத்தி, இந்த மாதிரி பேக்கெட்டில் என்னென்ன ஊறுகாய் என்னென்ன அடைக்கப்பட்டு இருக்குதோ, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நீண்ட பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் நீண்ட நாள்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடம்புகளுக்கு வந்து கெடுதலை கொடுக்கக்கூடியது. ஸோ முடிஞ்ச அளவு பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த லேஸு, சிப்ஸு, எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்க்கணும். அடுத்து இரவு நேரத்தில் வந்து தயிர் எடுக்கக்கூடாது. அதாவது பகல் மதியான டைமில் தயிர் எடுத்துக்கிறங்க. நைட் நேரத்தில் எடுக்காதீங்க. அடுத்து டெய்லியும் வந்து சின்னதாக சில எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. அதாவது காலையில் 10 நிமிஷம் வந்து சின்னதாக ஒரு வாக்கிங் போங்க. நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுடைய கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் பலமாகவும் ஆகும். ஸோ காலையில் ஒரு 10 நிமிஷம், மாலையில் ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. இல்லை என்னால் நடக்கவே முடியலை, அந்த அளவுக்கு கால் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா வீட்டிலே செய்யக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைசஸ், சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸு, நின்றுக்கிட்டே காலை தூக்கிட்டு கீழே வைக்கிற எக்ஸசைஸ், இந்த மாதிரி கால்களுக்கு அப்பப்போ நீங்கள் அசைவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இயக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இயங்காமல் இருக்கும் பொழுது அது இன்னமும் பழுதடைய ஆரம்பிக்கும். ஸோ கால்களுக்கு சின்னதாக இயக்கம் கொடுத்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். ஒரு உண்மையான சம்பவம், 65 வயசில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து ரொம்ப மூட்டு வலியால் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே சரியாகலை. அதுக்கப்புறம் இந்த கஞ்சியை வந்து 2 மாதம் அவங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க கோயிலுக்கு நடந்து போயிட்டு வர்றாங்க. இது வெறும் விளம்பரம் இல்லைங்க, இது அனுபவ உண்மை. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, அறுவை சிகிச்சை தான் ஒரே வழின்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்களுடைய உடலுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. உணவுக்கு மருந்து சக்தி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.